எல்லாம் வல்ல ஏக இறைவனை போற்றி புகழ்ந்தவனாக அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் சத்திய தூதர் நபி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் வழியை பின்பற்றி வந்த உத்தம சஹாபாக்கள் மீதும் ஷுஹதாக்கள், ஆலிம் பெருமக்கள், குறிப்பாக இங்கே கூடியிருக்கின்ற நம் அனைவரின் மீதும் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டும் என்று புகழ்ந்தவனாக ரமலானே வருக மார்க்க விளக்க திருமுனைப்பு திட்டத்தை நாம் இனிதே துவங்குகிறோம். வல் அஸ்ர் இன்னல் இன்சான லஃபீ ஹுஸ்ர் இல்லல்லஸீன ஆமனூ வ ஆமிலுஸ் ஸாலிஹாத் வ தவாஸவ் பில் ஹக்கி வ தவாஸவ் பிஸ் ஸப்ர். காலத்தின் மீது சத்தியமாக மனிதன் உண்மையில் நஷ்டத்தில் இருந்து கொண்டிருக்கிறான். எவர்கள் சத்தியத்தையும் நல் உபதேசத்தையும் ஒருவருக்கு ஒருவர் பரிமாறிக்கொள்கிறார்களோ அவர்களை தவிர என்று எல்லாம் வல்ல இறைவன் கூறுவதைப் போல ஒரு மகத்துவமான மாதத்தை முன்னோக்கி வைத்து நாம் இங்கே குழுமிக் கொண்டிருக்கிறோம். நம்மை எதிர்நோக்கியுள்ள அந்த ரமலானினுடைய சிறப்புகளை பற்றி சகோதரர் மௌலவி ஏ முகமது இம்ரான் பாகவி அவர்கள் இப்பொழுது சிறப்புரை ஆற்றுகிறார்கள். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மன் யஹ்தியல்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மன் யுضللஹு ஃபலா ஹாதிய லஹு. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا شفيعنا حبيبنا مولانا محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. شهر رمضان الذي أنزل فيه القرآن. قال النبي صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى أو كما قال عليه الصلاة والسلام. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي. اللهم اجعل نصيحتي نصيحة خالصة لوجهك الكريم ومؤثرة في قلبي وقلوب السامعين. إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமான எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் புகழை போற்றியவனாக துவக்கம் செய்கிறேன். எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக ரட்சகனான இறைவனான அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. மக்கத்து ராஜா, மதீனத்து ரோஜா, அஹ்மதே முஜ்தபா, முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னலார் அவர்களின் மீதும் அவர்களின் சத்திய நெறியை முழுமையாய் பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபோ தாபீன்கள், அவுலியாக்கள், ஷுஹதாக்கள், நாதாக்கள், நல்லோர்கள், குறிப்பாக இங்கே குழுமி இருக்கக்கூடிய நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வின் வற்றா கருணையும் கிருபையும்
குறைவின்றி நிறைவாய் என்றும் நின்றும் நிலவட்டுமாக. தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் என்ற புரட்சிகரமான பேர் இயக்கத்தின் சார்பாக இஸ்லாமியர்களுக்கு மத்தியிலே விழிப்புணர்வு ஏற்பட வேண்டும் என்ற ஒரு உன்னத நோக்கில் நம்மை நோக்கி வந்து கொண்டிருக்கக்கூடிய ரமலான் என்ற அந்த சிறப்பு மாதத்தை வருக வருக என வரவேற்கின்ற நோக்கத்தில் இஸ்லாமிய சமுதாயம் அதை குறித்த ஒரு விழிப்புணர்வு ஏற்பட வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தை முன்வைத்து இந்த நிகழ்ச்சி துவங்கப்பட்டிருக்கிறது. யா அல்லாஹ், துவக்குகின்றேன் உன் திருப்பெயரால், நீ தொடரச் செய்திடு உன் தனிப்பெரும் அருளால் என்ற பிரார்த்தனையை முன்வைத்து ஒரு சில தகவல்களை உங்கள் இதயங்களிலே பசுமைப்படுத்திட நான் ஆசைப்படுகிறேன். இந்த சிறப்பான நிகழ்ச்சியின் தார்மீக தலைவர் அவர்களே, இந்த நிகழ்ச்சியின் ஏற்பாட்டாளர்களே, நட்பிலும் நெருக்கத்திலும் என்றும் என் நெஞ்சிலே நிறைந்திருக்கக்கூடிய செய்யார் நகர தமுமுகவினுடைய அறங்காவலர்களே, மரியாதைக்கு உரிய தாய்மார்களே, சகோதரிகளே, வெளியிலிருந்து வருகை தந்திருக்கக்கூடிய அன்பிற்கும் பரிவிற்கும் பாசத்துக்கும் உரிய இரும்புகரம் கொண்ட பூமணம் கொண்ட பாசமிகு இயக்கவாதிகளே, இஸ்லாமிய மாதங்களில் 12 மாதங்களில் 9வது மாதமாக ரமலான் என்ற இந்த திருமாதம் இருக்கின்றது. ரமலானை குறித்து பெருமளவிலே நாம் சொல்வதற்கு ஒன்றுமில்லை என்று சொல்ல முடியாது. நிறைய விஷயங்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய ஹதீஸுகள் நமக்கு ரமலானை குறித்து பேசுகின்றது. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், சல்மான் பார்சி ரலியல்லாஹு அன்ஹு என்ற மிக சிறப்பு பெற்ற ஒரு சஹாபி அறிவிக்கின்றார், பைஹக்கி என்ற ஹதீஸ் கிதாபில் பதிவு செய்யப்பட்டுள்ள ஹதீஸ். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷாபான் என்ற மாதத்தினுடைய இறுதியிலே எங்களை பள்ளிவாசலிலே ஒன்று திரட்டினார்கள். ஒன்று திரட்டி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யா அய்யுஹன் நாஸ், மக்களே, கத அலல்லக்கும் ஷஹ்ருன் அஸீம், உங்களை ஒரு மகத்துவமான ஒரு மாதம் நெருங்கி வந்து விட்டது. வஷஹ்ருன் முபாரக்குன், அல்லாஹ்வுடைய அருளை கொட்டுகின்ற பரக்கத்து நிறைந்த மாதம் வந்து விட்டது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலான் மாதம் வருவதற்கு முன்பாக ஷாபானுடைய மாதத்தின் இறுதியிலே ரமலானை குறித்த ஒரு விழிப்புணர்வை எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்தார்கள். அதே நிலையை கடைபிடிக்கும் வண்ணமாக ஒரு சுன்னத்தான பெருமானார் காட்டி தந்த வழிமுறையின் பிரகாரம் தான் இந்த நிகழ்ச்சி இப்பொழுது நடத்தப்படுகின்றது. அன்பார்ந்தவர்களே, ரமலான் மாதத்தை குறித்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன சிறப்புகளை நாம் பார்க்கின்றோம். ரமலானுடைய மாதம் வந்துவிட்டால் ஃபுத்திஹத் அபுவாபுல் ஜன்னா, சொர்க்கத்தினுடைய கதவுகளை அல்லாஹ் திறந்து வைக்கின்றான். சொர்க்கத்தின் கதவுகள் திறந்து வைக்கப்படுகிறது. வகுல்லிகத் அபுவாபு ஜஹன்னம், நரகத்தினுடைய கதவுகள் எல்லாம் பூட்டப்படுகின்றது. சுல்சிலத்து ஷயாத்தீன் வ மரதத்துல் ஜின், அட்டுழியம் செய்கின்ற ஷைத்தான்கள் எல்லாம் கைது செய்யப்படுகின்றார்கள். ஜின்கள் எல்லாம் கைது செய்யப்படுகின்றது. இன்னல் ஜன்னத்து ஸஹ்ரஃபு லி ரமலான், ரமலான் மாதம் வருகின்றது என்றாலே சொர்க்கம் எல்லாம் அலங்கரிக்கப்படுகின்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி அடுக்கடுக்காக சொன்ன சிறப்புகள் ஏராளம். சொன்னார்கள் பெருமானார் அவர்கள், ரமலானுடைய மாதத்திலே ஒரு மனிதன் செய்கின்ற சின்ன அமல் கூட ஒரு ஃபர்லான அமலுக்கு என்ன நன்மையோ அந்த நன்மையை அல்லாஹ் கொடுக்கின்றான். ஒரே ஒரு ஃபர்லான அமலை செய்து விட்டால் அந்த ஃபர்லுக்கு 70 ஃபர்லுகளை செய்தால் எந்த அளவுக்கு நன்மையோ அந்த நன்மையை அல்லாஹ் தருகின்றான்.
இப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலான் மாதம் வருவதை குறித்து பல சிறப்புகளை இந்த சமுதாயத்துக்கு அந்த துடிப்பை, அந்த ஆசையை ஏற்படுத்தி கொடுத்தார்கள். அதனால் தான் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து சொல்லப்படுகிறது, ரமலான் என்ற இந்த 9வது மாதம் வருவதற்கு 2 மாதங்களுக்கு முன்பே அல்லாஹ்விடத்தில் துஆ செய்வார்களாம். பைஹக்கில பதிவு செய்யப்பட்டுள்ள ஹதீஸ், அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான், யா அல்லாஹ் ரஜப் என்ற மாதத்திலேயும் ஷாபான் என்ற அடுத்து வருகின்ற மாதத்திலேயும் எங்களுக்கு பரக்கத்து செய், வ பல்லிகனா ரமலான், ரமலானை அடைகின்ற பாக்கியத்தை எங்களுக்கு கொடு. காரணம், ரமலானிலே செய்யப்படுகின்ற அமல் எவ்வளவு உன்னதமான அமலாக அல்லாஹ்விடத்தில் கருதப்படுகின்றது. பெருமானார் அவர்கள் அதையும் சொல்லுகின்றார்கள், ரமலான் ஷஹ்ருல்லாஹ், ரமலான் அல்லாஹ்வின் மாதமாக இருக்கிறது. அல்லாஹ்வின் மாதம் என்றால் என்ன அர்த்தம்? அல்லாஹ் மக்களின் மீது தனிப்பெரும் கருணையையும் கிருபையும் கொட்டி கொடுக்கின்ற மாதம் இந்த மாதம். எப்பேற்பட்ட பெரும் பாவியாக இருந்தாலும் சரி, அந்த பாவி அவன் திருந்தி வருகின்ற போது அல்லாஹ் அரவணைத்துக் கொள்ளுகின்ற மாதம் இந்த மாதம். அதனால தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லவ் யஅலமுல் இபாத் மா ஃபீ ரமலான், ரமலானிலே இருக்கக்கூடிய சிறப்புகளை குறித்து, அதில் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய அந்த மகிமைகளை குறித்து மட்டும் என் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் விளங்கிக் கொண்டால், லத்தமன்னத்து உம்மதி, என் சமுதாயம் ஆசைப்படும், அலா சாயிரி சனத்தி ரமலான், வருஷம் முழுவதும் ரமலானாக இருந்தால் நன்றாக இருக்குமே என்று நினைப்பார்களாம். ரமலானுடைய சிறப்பை மற்றும் என் சமுதாயத்தில் இருப்பவர்கள் விளங்கிக் கொண்டால் என்ன நினைப்பார்கள்? இஸ்லாமியர்கள், மார்க்கத்தின் மீது பற்றுள்ளவர்கள், அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்ற அக்கறை உள்ளவர்கள் என்ன நினைப்பார்கள்? வருடம் முழுவதும் ரமலானாக இருந்தால் நன்றாக இருக்குமே என்று நினைப்பார்கள். ஆனால் இன்னைக்கு நம்ம பக்கத்துல எல்லாம் இப்படி இருக்குதா? ரமலான் பிறக்கும் போது இருக்கக்கூடிய சந்தோஷம், எப்படா ரமலானுடைய பெற முடியும், எப்ப குத்துபா கொண்டாடுவோம், அதிகமான பேர் காரணம் என்னன்னா நோன்பு வைக்க முடியலையே என்ற ஒரு அவல நிலைக்கு இன்றைக்கு நம்மளுடைய ஈமான் பலகீனம் அடைந்து கொண்டிருப்பதை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, ரமலானுடைய சிறப்பை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏராளமாக சொன்னார்கள். சஹாபாக்களை குறித்து அறிவிக்கப்படுகிறது. மிகச்சிறந்த தாபியை அவர்கள் சொல்லுகின்றார்கள், நான் சஹாபாக்களை பார்த்திருக்கின்றேன். அந்த சஹாபாக்கள் ரமலான் என்ற அந்த புனிதமான மாதம் வருவதற்கு 6 மாதங்களுக்கு முன்பாக, 1-2 அல்ல, 6 மாதங்களுக்கு முன்பாக துஆ செய்ய ஆரம்பித்து விடுவார்களாம். யா அல்லாஹ், ரமலானை கிடைக்கின்ற பாக்கியத்தை கொடு, அதில் எங்களுக்கு ஆரோக்கியத்தையும் நல்லமல்கள் செய்கின்ற பாக்கியத்தை எங்களுக்கு கொடு. ரமலான் வரும், சஹாபாக்களினுடைய அமல்கள் அதிகமாக இருக்கும். சஹாபாக்கள் அந்த ரமலானுடைய அமல்களை எல்லாம் முடித்து, ரமலான் முடிந்து அடுத்த மாதம் துவங்கும் போதே சஹாபாக்கள் துஆ செய்ய ஆரம்பித்து விடுவார்களாம். யா அல்லாஹ், ரமலானை நாங்கள் செய்த அமல்கள் எல்லாம் ஏற்றுக்கொள் என்று 6 மாதங்கள் அடுத்து துஆ. 6 மாதங்கள் ரமலான் வருவதற்கு முன்னால் துஆ, ரமலானை பெற வேண்டும் என்று. ரமலான் வந்து அமல்கள் எல்லாம் செய்ததற்கு பின்னால் 6 மாதங்கள் அடுத்து துஆ, அல்லாஹ் நம்மளுடைய அமல்களை எல்லாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று. அதனால் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலானை குறித்த ஒரு விழிப்புணர்வை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்தார்கள். அன்பார்ந்தவர்களே, அந்த புனிதமான ரமலான் அல்லாஹ் குர்ஆனிலே எந்த ஒரு மாதத்தினுடைய பெயரையும் சுட்டி காட்டவில்லை. 12 மாதங்கள் என்று இஸ்லாமிய கணக்கின் அடிப்படையில் இருந்தாலும் அந்த எந்த ஒரு மாதத்தினுடைய பெயரை அல்லாஹ் குர்ஆனிலே சுட்டி காட்டவில்லை. ஒரே ஒரு மாதத்தினுடைய பெயரை மட்டும்தான் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் தஆலா சுட்டி காட்டுகின்றான். ரமலான் என்ற மாதத்தினுடைய பெயரை மட்டும்தான். அந்த ரமலான் நம்மை எதிர்நோக்கி கொண்டு வந்திருக்கின்றது. அந்த ரமலானை குறித்துண்டான விழிப்புணர்வு, அதற்கான தயாரிப்பு நம்மளுடைய வாழ்க்கையிலே தினமும் இப்பொழுது நாம் ஆரம்பிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, ரமலான் என்ற இந்த மாதம் இருக்கின்றது, ஏன் அல்லாஹ் தஆலா இதற்கு இவ்வளவு பெரிய சிறப்பை கொடுக்க வேண்டும்? இதற்கான மகிமை என்ன? ஏன் அல்லாஹ் ரமலான் என்ற மாதத்துக்கு உண்டான முக்கியத்துவத்தை கொடுத்திருக்கின்றான்? குர்ஆனிலேயே அல்லாஹ் சொல்லுகின்றான், ஷஹ்ருர் ரமலான், ரமலான்